என்னது யூனிட் 1 சரியா. யூனிட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சரியா. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் அந்த யூனிட் 1ல் உள்ள ஃபுல்லாக என்னது டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன வரும், இந்த டாப்பிக்லாம் சேர்ந்தது தான் என்னது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இவ்வளோ டாபிக் இருக்குது சரியா. இந்த டாப்பிக்கில் என்னென்ன டேமு, என்னென்ன பேர், என்னென்ன அர்த்தம், இதை முதல்ல நீங்கள் வந்து என்ன செய்யுங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உள்ளது படிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக என்ன செஞ்சிடும், புரிஞ்சுக்கணும் சரியாம்மா. சரி, இந்த ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் உள்ள இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னால் என்ன, கம்ப்யூட்டரோட பாகங்கள் என்ன, அதில் என்னென்னா கனெக்ட் ஆகியிருக்கும், அதோட வேலைகள் என்ன, இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் இருக்கும். ஓகேவா, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, அடுத்து பாருங்கள் கம்ப்யூட்டர். இப்போது கம்ப்யூட்டர்னால் என்ன உங்களோட இதில் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆன்சர், நான் ஒன்று ஆன்சர், அப்படி தான் போகணும். கம்ப்யூட்டர்னால் என்ன உங்கள் இதில் உங்கள் யோசனையில் நீங்கள் சொல்லலாம். வேல்முத்து சொல்லு, ஏதாவது சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் பார்த்ததே இல்லையா, கம்ப்யூட்டரில் தானே சிஓஏ அடிக்கீங்க, டைப் அதில் தானே அடிக்கீங்க. உங்களோட இதில் என்னது கம்ப்யூட்டர்னால் என்ன எனக்கு தெரிஞ்சு வச்சவர அப்படின்னு. அதாவது ஒரு டெஸ்ட்டும் எழுதிட்டீங்க சரியா, அந்த பதிலையாவது சொல்லலாம். சரி ஓகே. கம்ப்யூட்டர் வந்து என்னென்னா, கம்ப்யூட்டருங்கிறது சில பேர் என்ன சொல்லிங்க, ஒரு பெட்டி மாதிரி இருக்கிற ஒரு டிவின்னு சொல்லலாம். சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இந்த கம்ப்யூட்டரை பற்றி இருக்கும் சரியா. சரி, இந்த கம்ப்யூட்டர் வந்து என்னது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்காங்க. தமிழ் என்ன சொல்கிறாங்க, ஒரு மின்னணு சாதனம் அப்படிங்காங்க சரியா. ஏன் மின்னணு சாதனம்னு சொல்கிறாங்கம்மா, ஏன்னா அந்த கம்ப்யூட்டரை வந்து என்னது ப்ளக் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது என்னது கரண்ட் இருந்தால் தான் என்ன செய்யும், ஆன் ஆகும், என்ன செய்ய முடியும், அதில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால அது பேர் என்னது எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்னால் அந்த நீங்கள் போய் அடிக்கிற அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் கம்ப்யூட்டருங்கிறது கிடையாது சரியா. கம்ப்யூட்டரு எல்லா இதுலேயும் இருக்குது. என்னென்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான் சொல்கிறாங்க சரியா. லேப்டாப் எடுத்தால் கம்ப்யூட்டர் தான். ஒரு வந்து என்னது நீங்கள் பேங்க்குக்கு வெளியே ஏடிஎம் எடுக்கீங்களா, பணம் அடிக்கீங்களா, அந்த ஏடிஎம்மை கூட ஏடிஎம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி தான். அதில் உள்ளது கம்ப்யூட்டரோட இது என்னது இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஸோ ஏடிஎம்ங்கிறதையும் என்ன தான் கம்ப்யூட்டரை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் முதற்கொண்டு என்ன தான் கம்ப்யூட்டர் மாதிரி தான் சொல்கிறாங்க சரியா. இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன இது இருக்கோ அது ஃபுல்லாகவே என்னது இந்த ஐட்டம்ஸ்லேயும் என்னது இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, ஏடிஎம்மில் இருக்குது, மொபைலில் இருக்குது, இந்த மாதிரி உள்ள இதில் என்ன செய்யுது இருக்குது அப்படிங்காங்க சரியா. சரி, கம்ப்யூட்டருங்கிறது என்னது எலக்ட்ரானிக் டிவைஸ் சரியா. சரி, இப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி சரியா. இப்போ வந்து கம்ப்யூட்டர் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா. கம்ப்யூட்டர் எப்படி செயல்படுது இப்போது நம்ம லைஃப் ஓரியன்டாகவே பார்ப்போமே. நான் வந்து ஒரு கொஸ்டின் வேல்முத்துக்கு கேட்கன்னு வச்சுக்கோங்க. வேல்முத்தையே இன்றைக்கி எக்ஸாம்பிள் வச்சுக்கணும் சரியா. வேல்முத்துக்கு நான் கேட்கேன் சரியா, பதில் சொல்கிறீங்களா. 5 + 5 என்னது 10 தானா, அதில் எதுவும் டவுட்லாம் இல்லைல்ல. சரி, 5 + 5 10 அப்படி தானே. 10 + 10 என்னது அருண் 20. சரி, இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், அவன் என்ன செய்கிறான், டக்குன்னு வாயிலேருந்து பதில் வந்துடுதோ இல்லை கேட்க யோசிப்பான். அவன் யோசித்து அந்த மைண்டில் வேலை செய்யணும். 5 + 5 என்னது 5 × 5 10ங்கிறது அவன் மைண்டில் என்ன செய்வான், ப்ராசஸ் பண்ணுவான். 5 × 5 சின்ன வயசுலேருந்து படித்ததை என்ன செய்கிறான், ப்ராசஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் வாயிலிருந்து வர்றது என்னது, வெளியே வர்றது அவுட்புட் சரியா. இப்போ நான் வந்து ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கொடுக்கேன், நான் சொல்கிற கேள்வி வந்து அது என்னது, நான் இன்புட் கொடுக்கேன், இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிற இன்புட்டை நான் கொடுக்கேன். அவன் அதை என்ன பண்ணுறான், யோசிக்கிறது என்னது ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறான், வாயிலிருந்து வெளியே வர்றது என்னது அவுட்புட். அந்த அவுட்புட் வந்து என்னது, அவன் வாயில் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கேட்டால் அது அவுட்புட்டாக கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அது என்னது இருக்கணும், தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அது பேர் என்னது அவுட்புட் சரியா. நம்ம கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான். என்ன செயல்பாடில் செயலாகுது அப்படின்னா இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட் சரியா. இந்த வேலை தான் என்னது கம்ப்யூட்டர் செயல்படுது. இன்புட் வந்து என்னது, நான் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒன்று கொடுக்கேன், அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, அதை உள்ள ப்ராசஸ் பண்ணுது. அதுவும் யோசிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஹியூமன் ஓரியன்டாகவே அதை நினைங்க, அது யோசிக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் என்ன செய்யுது, ஆன்சரை காட்டுது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்லேயே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 2 + 2ன்னு கால்குலேட்டரில் கொடுத்தா என்ன செய்யும், 2 + 2ன்னு நம்ம டைப் பண்ணுறது என்னது இன்புட், நான் கொடுக்கேன், அது டக்குன்னு ஆன்சர் வரும் அப்படி தானே. அது யோசிக்கிறது வந்து என்னது, நம்ம யோசிவன் பதில் சொல்கிறான். 128 + 5 எத்தனை
இவன் டக்குன்னு ஒரு செகண்ட் எடுக்கான், அது செகண்ட் எடுக்காது, மில்லி செகண்ட் டக்குன்னு என்ன செய்யும், ஒரு ஆன்சரை கொடுக்கும். அதனால நமக்கு நினைக்கும் போது என்னது அவுட்புட் மட்டும் தான் தெரியும், பட் அது ப்ராசஸ் ஆகுறது ஒரு மில்லி செகண்டில் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு தெரியாது. சரியா? கம்ப்யூட்டரோட வே வந்து எப்படி இருக்கும், இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், இந்த வேல தான் இருக்கும். சரியாம்மா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர் வந்து ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு, முதலாக இந்த கம்ப்யூட்டரை எப்படி உருவாக்குனாங்க, இதோட ஜெனரேஷன் அப்படிங்காங்க. ஜெனரேஷன்னா என்னம்மா, இப்போ நம்மளே இருக்கோம், நம்மளோட முதல் ஜெனரேஷன், ரெண்டாவது ஜெனரேஷன் எது சொல்லுவாங்க? சவுண்டாக சொல்லுங்க. தாத்தா பாட்டி. அதுக்கப்புறம் என்னது, இப்போ நம்ம கூப்பிட்றது என்னது, ஆச்சி தாத்தா. அதுக்கப்புறம் என்னது, பூட்டியாச்சி, பூட்டி தாத்தா. வேறு இதில் வேறு மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொள்ளு ஆச்சி, கொள்ளு தாத்தா, அந்த மாதிரி கொள்ளு பாட்டி, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுதான் என்னது ஜென்ரேஷன், ரெண்டாவது ஜென்ரேஷன். இப்போ நம்ம பசங்க வந்து அது ஒரு ஜென்ரேஷன். அப்போது ஒவ்வொரு தலைமுறைகள், சரியா, ஒவ்வொரு தலைமுறைகள் வர வர நம்ம ஜென்ரேஷனுக்கும். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் பிறந்ததுலேருந்து எப்படி வருது, ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்காங்க. இந்த ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எப்படி வருது அப்படின்னா 1940 அதை என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு தலைமுறை வந்து பிறந்தோடனே போகிறது கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரை வாழ்வாங்க, அப்படி தானே? அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எது வரை இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா 1940 to 1956 வரை என்ன செய்யுது, இருக்குது. சரியா? இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரூம் சைஸ் இருக்குமா கம்ப்யூட்டர். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ பார்க்குறது வேறு. அவங்க கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும்னா இந்த இமேஜில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஒரு ரூம் ஃபுல்லாக என்னது, கம்ப்யூட்டராக இருக்கும். சரியா? இவ்வளோ ஒரு ரூம் எடுத்திங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டராக இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் வந்து எதனால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வேக்கம் டியூப்ஸால் பண்ணியிருப்பாங்க. நான் லேட்டராக அந்த வேக்கம் டியூப்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். ஓகேவா? அந்த வேக்கம் டியூப்ஸால் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த கம்ப்யூட்டரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் என்னென்னா தடவை கண்டுபிடிக்காங்க பார்த்தீங்களா. தடவை எது கண்டுபிடிச்சாலும் என்னது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், லார்ஜ் சைஸாக இருக்குது. எக்ஸ்பென்சிவ்னா என்னது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கு பணத்தொகை வந்து என்னது ரொம்ப நிறைய இருக்குது. மூணாவது வந்து இது வந்து ஒரு ஹீட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ், அதாவது என்னது வெளியேற்றுது, ரொம்ப என்ன செய்யுது, வெளியேற்றுது. இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற காலத்தில் ஏசி இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் உருகிருமா, அந்த அளவுக்கு அது வந்து என்னென்னா ஹீட்டை வந்து என்ன செய்யுது, வெளியிட்டுட்டு இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குன்னா ஒரு ரூம் சைஸ் இருக்குது. சரியா? இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இதை வந்து எதால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வேக்கம் டியூப்ஸால் யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரொம்ப ஹீட்டு வந்து வெளியேறுது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர் அளவு சொன்னேன்னு தெரியுமா, அதுக்கு ஒரு இமேஜ், இது இன்னொரு இமேஜ். சரியா? இது வந்து கிளியராக தெரியலை உங்களுக்கு, பட் ஆனால் என்ன இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அந்த வேக்கம் டியூப்ஸ் இதுலேருந்து இது வரை இருக்கும். நம்மளோட ஸ்க்ரீன் வந்து இதில் இருக்கும். ஃபுல்லாக கனெக்ட் ஆகிறது தான் என்னது, ஒரு கம்ப்யூட்டர். அந்த வேக்கம் டியூப்ஸுங்கிறது இது தான். சரியா? இது வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். சரியா? வேக்கம் டியூப்ஸுங்கிறது என்னது, இது தான். ஒரு டியூப்பே வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த வேக்கம் டியூப்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்னது ஒரு ஹோல் ரூம் அளவு என்ன செய்யுது அந்த கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து நம்ம செகண்ட் ஜென்ரேஷன். அப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூம் சைஸுக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சைஸ் அதை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. சரியா? அந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 1956 to 1963 வரை அந்த காலகட்டங்கள் இருந்தது. சரியா? இதை வந்து எதால் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதால் உண்டாக்கியிருக்காங்கன்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதால். இது எதாலமாக உண்டாக்குனாங்க, வேகம். செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டரால் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டரால் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ரொம்ப காசு ஆச்சுல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது என்னதாச்சு, கொஞ்சம் பரவாயில்லாமல், காசு தொகையும் பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா முந்தின கம்ப்யூட்டரை போயிட்டோம். முந்தின கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது இது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. ஒரு ரூம் சைஸுக்கு இருந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் என்னது ஸ்மால் சைஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? முருகன் சிரிப்பாக வருதா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வெளியே விற்றுட்டு போட்டு நம்ம உள்ள பாடத்தை எடுப்போம். சரியா? அது ஒரு ஃப்ளோவில் போகலன்னா அதுக்கப்புறம் வேல்முத்து சொன்னால் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் எப்படிமா
ஹீட்டை என்ன செஞ்சுது, ஓரளவு கம்மி பண்ணிட்டு, ஓரளவு கம்மியாக என்ன செஞ்சிச்சு, வெளியிட ஆரம்பிச்சிச்சு. புரியுதா? இதுதான் என்னது, செகண்ட் ஜென்ரேஷன். இப்போது இந்த டிரான்சிஸ்டர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸ்மாலர், அதுக்கப்புறம் லெஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. டிரான்சிஸ்டருங்கிறது இதுதான். சரியா? இந்த மாதிரி பின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பின் இருக்கிறது தான் என்னது, டிரான்சிஸ்டர். அப்போது இந்த பின்னை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஜென்ரேஷனை உருவாக்குனாங்க. மொதல் ஜென்ரேஷன் என்னது வச்சு உருவாக்குனாங்க, அந்த வேக்கம் டியூப்ஸ் எவ்வளோ பெருசு இருந்துன்னு பார்த்தீங்க. இது என்னது, டிரான்சிஸ்டர் வந்து சின்ன சின்ன பின். அப்போ அந்த பின்னை வச்சு இது ஆகும்போது அதில் என்னது, அது சைஸ் வந்து என்ன செஞ்சது, கம்மியாயிட்டு. சரியா? சரி, ஓகே. அடுத்து மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் ஜென்ரேஷனுங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்தது, 1964 to 1971. ஓகேவா? இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐசி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஐசிங்கிறது என்னது, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது என்னதுன்னா முந்தின 2 ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் ரொம்ப என்னது, சூப்பராக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இந்த தேர்ட் ஜென்ரேஷன் அப்போ தான் எதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ஓஎஸ். இப்போ கூட நீங்கள் சொல்லுங்கள் ஓஎஸை மாற்றணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஓஎஸை வச்சு தான் என்னது நம்மளுக்கு அதோட ஸ்பீட், ப்ராசஸர் எல்லாமே நம்மளுக்கு வரும். இப்போ எந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஓஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, தேர்ட் ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருக்குது, ஓரளவு கம்ப்யூட்டர் டப்பாக இருக்குது, மேலே கொஞ்சம் தூரம் டப்பா, அதுக்கப்புறம் கீபோர்ட், இதுவுமே என்னது ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் மொதல் 2 ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது என்னது ரொம்பவே என்னது குட்டியாயிட்டு ஒரு டேபிள் அளவில் என்ன ஆகிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னதுமா உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமே வந்து என்னென்னா அது ஃபுல்லாகவே இது அடங்கின ஒரு தகுடுமாங்கள்ல, அந்த தட்டு மணிக்கு என்ன இருக்கும், இவ்வளோ தான் மொத்தமே ஐசிங்கிறது. நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தது எவ்வளோ பெருசாக இருந்தது, அதனால் கம்ப்யூட்டர் சைஸ் பெருசாச்சு. இந்த ஐசி கொண்டு வந்த பிறகு இதை போட்டதுக்கப்புறம் என்னது, சைஸ் வந்து ரொம்ப குட்டியாயிட்டு, இதுதான் என்னது இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஓகேவாம்மா? ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்த் ஜென்ரேஷனுங்கிறது 1971 ஆரம்பித்தது. இப்போ ப்ரெசண்ட் வர இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் நம்மள்கிட்ட இருக்குது. இன்னும் வந்து அதுக்கு ஃபோர்த் ஜென்ரேஷன் ப்ரெசண்ட் வர இருக்குங்காங்க. அப்போ ப்ரெசண்ட் வர இருக்குன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ஜென்ரேஷனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை பொறுத்தவரை என்னென்னா இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மைக்ரோ ப்ராசஸர் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற பிசினா என்னது, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் வந்து பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது அதிலே மாற்று வந்து என்னது லேப்டாப்னு ஒன்று வந்துச்சு. பிசி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி மூலமாக என்ன செய்யணும், நம்ம போடணும். லேப்டாப் வந்து நம்ம எங்கனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம கையில் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அதை தந்துட்டாங்க. இந்த ஜென்ரேஷன்லாம் அப்போ எதில் உள்ள ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன். ஓகேவாம்மா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. சரி, அடுத்து பாருங்கள். ஃபோர்த்து ஜென்ரேஷனில் என்னது யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோ ப்ராசஸர், பர்சனல் கம்ப்யூட்டர், எக்ஸாம்பிள் லேப்டாப் வந்து என்ன செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, இந்த மைக்ரோ ப்ராசஸர் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி தானே? என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்? ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்னது, வேக்கம் டியூப் படம் ஞாபகம் இருக்குல்ல, நல்லா மறக்க மாட்டீங்கல்ல. சரி, ரெண்டாவது டிரான்சிஸ்டர். மூணாவது ஜென்ரேஷனுக்கு ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட், பின்னு மாதிரி இருக்காது. ஃபோர்த் வந்து மைக்ரோ ப்ராசஸருங்கிறது இப்போ வரை நம்ம யூஸ் பண்ணுறது. நல்லா பாருங்கள், மைக்ரோ ப்ராசஸருங்கிறது இதுதான். ஓகேவா? இன்டெல் லேப்டாப் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க தெரியுமா, அதுதான் என்னது அந்த மைக்ரோ ப்ராசஸஸ். அவங்கக்குள்ளது தான் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அதில் தான் என்னது ஃபோர்த் ஜென்னுக்குள்ளது என்ன செஞ்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. இப்போல்லாம் என்னென்னா ஜென்ரேஷன் கூட சொல்லி நம்ம வாங்கலாம், ப்ராசஸர் சொல்லி வாங்கலாம், எதனாலும் வாங்கிக்கலாம். இந்த இன்டெலுங்கிறது வெறும் சின்ன தகுடு மாதிரி தான் உள்ளே இருக்கும். லேப்டாப்பாக எடுத்தாலும் சரி, பிசியாக எடுத்தாலும் சரி, அவ்வளோதான் இருக்கும். ஓகேவாம்மா? இதான் என்னது மைக்ரோ ப்ராசஸர். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வருது ஃபிஃப்த்து ஜென்ரேஷன். ஓகேவா? இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வந்து என்னது, இப்போ நம்ம கரண்டில் ஓடிட்டு இருக்க ஃபிஃப்த்து ஜென்ரேஷன். ஓகேவா? ஃபிஃப்த்து ஜென்ரேஷனோடனே என்னடா இதெல்லாம் இந்த அக்கா எதில் போட்டாங்க, நாங்கள் சொல்லிக் கொடுத்த அதே ப்ராக்டிக்கலில் தான் நானும் வர வச்சேன், வித்தியாசமாக யாரும் வர வைக்கல. சரியா? இது வந்து என்னென்னா நம்மளுக்கு 2 கம்ப்யூட்டரில் வராது. அந்த ஓஎஸ் வந்து என்னது 7th விண்டோவுக்கு வராது, 10th and 11th விண்டோவுக்கு வரும். சரி, அதெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. எனக்கே நானே வந்து தேவராஜன் க்ரியேட் பண்ண பிறகு தான் அதை பார்த்தேன். சரி, அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டுமா, இந்த ஆப்ஷனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் என்னது நம்ம 5th ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கோம். இதெல்லாம் என்னது ஏஐ மாதிரி.
அப்படி தானே? இந்த டைனோசரை பிடிச்சிட்டு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து பண்ணி ஓட வச்சு நான் எடுத்து இதில் மாட்ட முடியுமா? முடியாது. அதில் இருக்கிறது ஏஐ க்ரியேட் பண்ணி கொடுத்ததை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 5th ஜென்ரேஷனாலே என்னென்னு தெரியுது நம்மளுக்கு, ப்ரெசண்டில் உள்ளது ஏஐ. ஏஐனால என்னது, இப்போ 5th ஜென்ரேஷனில் இருக்கிறதுலாம் என்னது, ரோபோட். அடுத்து என்னது, ஜாய்ஸ்டிக்கை முதற்கொண்டு என்னது, அது ஒரு இது நம்ம இன்புட் கொடுக்குற ஒரு டிவைஸ். சரியா? இப்போ தான் நம்மளுக்கு என்னது, ஃபுல்லாக கேமிங் வருது. சரியா? தூக்கமும் வருது. சரி, அடுத்து கேமிங் வருது. அடுத்து என்னது, லேப்டாப். எப்பவும் போல் லேப்டாப். இந்த 5th ஜென்ரேஷன் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ. சரியா? ஒரு நிமிஷம். 5th ஜென்ரேஷனில் பாருங்கள், இது எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் இந்த 5th ஜென்ரேஷன் வருது. ரெண்டாவது இதில் என்னெல்லாம் வந்திருக்கு, இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, ரொபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, மெஷின் லேர்னிங் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இன்னொன்று முக்கியமான காலகட்டம் இதில் அப்படின்னா வாய்ஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம். ஓகேவா? இப்போ வந்து என்னது, யூடியூப்பில் இப்போ முன்னாடி மாதிரிலாம் டைப் பண்ணிலாம் சர்ச் பண்ண மாட்டேங்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாவே என்னது, இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு டக்குன்னு என்னது வாய்ஸை போட்டு டக்குன்னு அதுவே டைப் ஆயிடுது. இப்போ ஏதோ ஒன்று அவங்க ஏதோ ஒரு என்னது குழம்பு வைக்கனாலும் சரி, கறி குழம்பு வைப்பது எப்படின்னு பேசினாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, அதுவே டைப் ஆயிடுது. ஓகேவா? அந்த வாய்ஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் வந்து இப்போ என்னது கூகுளில் இருக்குது, எல்லாமே இருக்குது, இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் என்னது, கரண்ட் சிஸ்டம் 5th ஜெனரேஷன். ஓகேவாம்மா? சரி, அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? நம்ம ஜென்ரேஷன் முடிச்சிருக்கோம். ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன்மா, மொத்தம் 5 ஜென்ரேஷன். கடகடான்னு சொல்லிடலாமா? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எது யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, சரி குட், 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், ஏஐ. சரியா? ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் ஆன காலகட்டம். சரியா? இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, அதில் ஏதோ ஒன்று இருந்ததே, மறந்துச்சேன். ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆனது, லேப்டாப் இன்ட்ரடியூஸ் ஆனது என்னது, எந்த ஜென்ரேஷன், 4th, 3rd? ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்போ இதாச்சு, இன்ட்ரடியூஸ் ஆச்சு, 3rd. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேம்மா. அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்ளிகேஷன்னா என்னம்மா, இந்த கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரியா? நீங்களே சொல்லிடலாமா? இதை பார்த்து சொல்லக்கூடாது, இதை தவிர ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். முருகன் பார்த்துட்டேனே, அதில் உள்ளதெல்லாம் வாயில் வருது. அப்படியா? சரி, ஓகே. இந்த கம்ப்யூட்டர் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர் எங்கே பயன்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, இருக்குது. எஜுகேஷன் ஃபீல்டில் எப்படி இருக்குது, இப்போது ரெக்கார்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. சரி, குட். வேறு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கேன், வேறு ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்லாம் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. வேறு நாங்கள் வந்து ஜென்இசட்டா அந்த இது கிடையாதுக்கா, அதனால் எங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஸ்கூலில் யாரையும் விட போனதெல்லாம் இல்லையா? இப்போ வந்து மெயினாக ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஒன்று இருக்குது. என்னது, ஸ்மார்ட் போர்டு இருக்குது. ஸ்மார்ட் போர்டுங்கிறது என்னது, கம்ப்யூட்டர் தான். சரியா? ஸ்மார்ட் போர்டுங்கிறது பாதி முக்கால்வாசி என்னது, அது கம்ப்யூட்டரில் உள்ள ஆப்ரேட் தான். சரியா? சரி, பேங்கிங்கில் என்னம்மா யூஸ் ஆகுது, பேங்க் போயிருக்கீங்களா? போனதே கிடையாதா? போயிருக்கீங்க. பேங்க்கில் என்னது முக்கியமாக என்ன தான் வேணும், கம்ப்யூட்டர் இருக்கணும். கம்ப்யூட்டர் மூலமாக தான் என்னது நம்மளுக்கு ட்ரான்ஸாக்ஷன், அவங்க வந்து பதிகிறது வைக்கிறது, நீங்கள் டெபாசிட் போடுறது. சரியா? எல்லாமே என்னது, அந்த ட்ரான்ஸாக்ஷன், நீங்கள் ரூபாய் எடுக்கிறது வைக்கிறது, பாஸ்போர்ட் பிரிண்ட் போடுறது, எல்லாமே நம்ம என்னது பேங்கிங் செக்டாரில் கம்ப்யூட்டரோட யூசேஜ் வந்து முக்கால்வாசி கம்ப்யூட்டர் யூசேஜ் தான். அடுத்து பிஸ்னஸ்னால் என்னது, ஐடி ஃபீல்டு எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ், இப்போ நம்மளே வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டியூட்டுக்கு என்னது கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் எப்படிமா, கம்ப்யூட்டர். அங்கேயே ரிசப்ஷனில் வந்தால் பதிவாங்கக்கா, அதுவா? இசிஜிலாம் எடுக்காங்க தெரியுமா, அதெல்லாம் என்னது தான், அது உங்களுக்கு லேட்டராக வந்து நான் காட்டுவேன். சரியா? அதெல்லாம் என்னது கம்ப்யூட்டரோட பாட்டு தான். சரியா? இசிஜி, ஸ்கேனிங் பண்ணதே இல்லையா யாருக்குமே நோயே வரல, என்ன சின்ன நோய் கூட வந்தது இல்லையா, இது வரல. சரி, வராதவங்க ரொம்ப நல்லது. மேரேஜ் ஆனவங்களாம் நிறைய தடவை ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. சரியா? சரி, அப்போ ஸ்கேனிங்கில் வந்து என்னது எடுத்ததே இல்லையாடா பசங்க? சரி, நல்லா இருங்க, கடவுள் கிருபையில் நல்லா இருங்க. இன்னும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் பாருங்கள், எல்லோரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கேன். சரியா? சரி, சும்மா யாருக்கா கூட போனீங்கன்னா அதாவது பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸ்கேனிங் வந்து என்னது ஒரு பெரிய இதாக இருக்கும், பெருசாக இருக்கும், கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காது. சரியா? பெருசாகவே இருக்கும். சரியா? அப்போ அதில் வந்து என்னது உங்களுக்கு எல்லாமே வந்து காட்டும். சரியா? சரி, அடுத்து என்டர்டெயின்மெண்ட்னா என்னது,
கேமுண்ணே. சரி, என்டர்டைன்மெண்ட்னா கேமு. சினிமா பார்க்கவே மாட்டீங்க யாருமே. ஆ, வீடியோ மியூசிக். உங்களோட என்டர்டைன்மெண்ட் என்னன்னு நான் கேட்கல. என்டர்டைன்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் கேட்டேன். உங்களுக்கு வேறு மாதிரிலாம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் நான் கேட்கல. வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. இன்னொன்று நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க, தேட்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகிறோம். அது ஃபுல்லாகவே இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஒளிபரப்பாகும், கம்ப்யூட்டர் மூலமாக தான் ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், பேசுகிறது. இப்போல்லாம் வந்து என்னது பேசுகிறதுக்கு என்ன கம்ப்யூட்ரு. ஆமாம், இப்போல்லாம் ஒரு லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா என்னது, வேல்முத்துலாம் இப்படி தான் அடிப்பான். எங்கே போகிற இன் இங்கிலீஷ் அப்படின்னா அது அழகாக என்னது கம்யூனிகேஷன் கொண்டு என்னது காட்டிடும். அப்படி தானே, இங்கிலீஷுன்னு இல்லை, ஹிந்தி வார்த்தையை கூட என்ன செஞ்சிடலாம். ஆமாம், என்ன செய்யலாம், கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கம்யூனிகேஷனுங்கிறத விட நம்ம பேசுகிற டெலிஃபோன், மொபைலே என்ன தான் சொன்னேன்னா கம்ப்யூட்டர். அப்போ அதெல்லாம் என்ன செய்யும், கம்யூனிகேஷன் வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே என்ன, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸ் எல்லாமே வந்து என்னது ஃபுல்லாகவே என்ன தான் கம்ப்யூட்டர் தான். இப்போ வர ஸ்மார்ட் 3லாம் வந்திருக்கு என்ன தமிழ்நாட்டில். ஆமாம், வீட்டில் இருந்தே என்னது பத்திரம் பதிஞ்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்யூட்டர்லேயே என்ன செய்யுது, நிறைய வருது. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் இருக்குமா, எஜுகேஷன், பேங்கிங், பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், என்டர்டைன்மெண்ட், கம்யூனிகேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸ். சரியா? சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் சொன்னேன்ல எஜுகேஷனில் எந்த அளவு இந்த கம்ப்யூட்டர் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? இது என்னதுமா, ஹார்ட். சரியா? இந்த ஹார்ட்டுங்கிறது 3D பிக்சர். ஓகேவா? எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? இந்த ஹார்ட்டை வந்து ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஹார்ட்டில் இப்போ நான் முன்னாடி பேஜ் வச்சுருக்கேன். சரியா? இந்த ஹார்ட்டை வந்து லேசாக இப்படி திருப்பணும்னா பேக் சைடு எப்படி இருக்குன்னு கொண்டு தெரியும். ஓகேவா? இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இது உள்ளே என்னென்ன வால்ஸ் இருக்குன்னு கொண்டு என்ன செய்யுது, இப்போ இருக்கிற ஏஐ மூலமாக எல்லாமே என்னது பக்காவாக காட்டியிருக்காங்க. நம்ம படிக்கும்போது ஒன்லி புக்கு, ஒரே மனப்பாடம், உள்ளே போயிடணும், திருப்பியும் வாந்தி எடுக்கணும், திருப்பி எழுதணும், அப்படி தானே. இப்போ வந்து விஷுவல் பேஸாகவே என்னது நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதுலேயுமே அதே மாதிரி தான் 3D ஷேப். இது வந்து நான் ஒரு ஷேப் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் திருப்பினேன்னா என்னது, இந்தியா எங்கே இருக்குது, நீங்களாம் மேப்பில் தான் வரைஞ்சிருப்பீங்க அப்படி தானே. இப்போ இதுலேயே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம காட்டிக்கலாம். சரியா? இதுலேயே வந்து ஓடுபாதைகள்னால் என்னது, ஏர் எங்கெங்கே போகுது வைக்குது. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து ட்ராக் போட்டு காட்டியிருப்பாங்க. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து என்னது நல்ல ஊராக சொல்லுங்கள், ஜம்மு காஷ்மீரா, அதுக்கெல்லாம் ஃப்ளைட் இருக்குதுன்னு தெரியுமா? சரி, எனக்கு தெரியாது, இருக்கா? சரி, இருந்தால் அதில் எத்தனை ஃப்ளைட்டு எத்தனை மணி நேரம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் என்னது கம்ப்யூட்டர் காட்டுது. இந்த பீனா என்னது, தேனி கொண்டு அதோட ஸ்ட்ரக்சர் திருப்புனா முன்னாடி இருந்தால் அதுக்கு எத்தனை கால் இருக்குது கொண்டு என்ன செய்யுது பார்க்க முடியுது. எஜுகேஷன் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் மிகவும் என்ன செஞ்சுட்டு முன்னேறி வந்துட்டு. சரியா? சரி, இப்போது இந்த கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் யாருக்காவது தெரியுமா? இது வந்து இதெல்லாம் இதுக்கு வந்து சூப்பராக இருக்குக்கா, இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ்க்கா சொல்லுங்கள் பார்ப்போம். வாயே திறக்க மாட்டோமே நாங்கள். சரி, அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எடுத்தீங்க அப்படின்னா வந்து என்னம்மா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வித்தின் மில்லி செகண்டா அது என்னது, அதை விட கூட இருக்கலாம். ஓகேயா? அதுக்கு என்னென்னமோ இருக்கான். இப்படிங்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், ஆன்சர் என்ன செஞ்சிடும், வந்துடும். வேல்முத்திரை கேட்டால் என்னது, ஆன்சர் உடனே வரவே செய்யாது. அதுவும் தனிக்குறிச்சொல் எழுதிட்டியா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். அப்படி தானே, எழுதிட்டியா? சரி, ஹை ஸ்பீடு இப்படிங்கிறதுக்குள்ளே என்ன செய்கிறோம், நம்மளுக்கு டக்குன்னு வரும். அது என்னது கம்ப்யூட்டரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னதுமா, அக்யூரசினா என்னது, மிக துல்லியமான என்னது 99 சரி வச்சுக்கோங்க, 99% இல்லை 99.9% கூட வச்சுக்கலாம். சரியா? மோஸ்ட்லி கணக்கெலாம் போட்டிங்கன்னா என்னது 100% ரிசல்ட் தான் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் போடுற கூகுளில் வேணால் என்னது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 99%, 90% அந்த மாதிரி வரும். மற்றபடி கம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் போட்டிங்கன்னா மிக துல்லியமாக காட்டுறது ஒரு அட்வான்டேஜ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரில் இப்போதைக்கு லார்ஜ் ஸ்டோரேஜ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். நம்ம உள்ளே வேலை பார்க்குறது தகுந்தாக்கலாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஸ்டோரேஜை போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து என்னென்னா ஒரு வேலையை மட்டும் பண்ணாது, மல்டி டாஸ்கிங். நீ வேர்டில் போய் டைப் அடிக்கணுமா அடி, அதே எஸ்எல் சீட் பண்ணணுமா பண்ணு,
அதே இந்த மாதிரி பவர் பாயிண்ட் பண்ணணுமா பண்ணு, கூகுளில் போய் எதுவும் தேடணுமா தேடு. அப்போ என்னது இது, கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஆட்டோமேஷன் என்னம்மா, தனித்துவம், தனியாக என்ன செய்யுது, இயங்குது. அது பக்கத்தில் வந்து எனக்கு இன்னொன்று மிஷின் வேணும் அப்படிலாம் கேட்குறது கிடையாது. சரியா? இப்போ மனுஷங்க தான் என்னது, உங்களுக்கு எக்ஸாம் வச்சா பக்கத்தில் உள்ளவன் எக்ஸாம் எழுதினா தான் நானும் எழுதுவேன், பக்கத்தில் உள்ளவன் படித்தா தான் நானும் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. கம்ப்யூட்டர் அப்படிலாம் சொல்லாது. என்ன செய்யும், தனியாக நீ எனக்கு ஒரு வேலையை கொடுத்தியா நான் செய்தேன் அப்படிங்க. இப்போ நம்ம மாணிக்கத்தையே எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், வெளியே ஏதாவது வாங்கிட்டு வாங்கினா வெயில்முத்து கூட வருவானா, அவனையும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரிலாம் என்ன செய்யாது, கம்ப்யூட்டர் கேட்காது. தனித்துவமாக என்ன செய்யும், செயல்படும். ஓகேவா? அடுத்து என்னது, ரியலபிலிட்டி. அது என்னதுமா, வெளியே உட்காந்துக்கும். ரிலியபிலிட்டியா என்னது, அது நம்பகத்தனமாக இருக்கும். சரியா? அதாவது எப்படின்னா அதை கொடுக்குறத ட்ரஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். அட்வான்டேஜஸ் சொல்லிடுங்க பார்ப்போம். ஹை ஸ்பீட், அக்யூரசி, ரியலபிலிட்டி. ஓகே, அடுத்து பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர். இதோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதோட கேரக்டர் என்னது, அப்ளிகேஷன் இதுவும் ஒன்று தான். கேரக்டரிஸ்டிக்கும் என்னது, அட்வான்டேஜும் இதுவும் ஒன்று தான். அப்போது ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடுனா என்னது, வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டோரேஜ்னால் என்னது, நிறைய லார்ஜ் டேட்டாவை முதற்கொண்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெஸ்டாபிலிட்டி, இது வந்து என்னதுமா, மல்டி டாஸ்கிங்னு முந்தின இதில் சொன்னாலும் அதை தான் வேறு வார்த்தையில் என்ன கொடுத்துருக்காங்க, வெர்சாட்டிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிலிஜென்ஸா, இதுதான் என்னது, இந்த முன்னாடி வந்து நம்பகத்தனமானது கொடுத்துருந்தோம், அது வந்து என்னது, ரியாபிலிட்டி. இது வந்து என்னது அப்படின்னா, அது வந்து இப்போ ஒன்று நான் கொடுத்துட்டே இருக்கேன் வேலை, இப்போ 10 மணி நேரமாக அதில் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கேனாலும் அது வந்து விடாமுயற்சி. அதாவது என்னென்னா விடாமுயற்சி. ஒரு இதை வந்து நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்லாம் கம்ப்யூட்டர் சொல்லாது. டயர்டே ஆகாது, அதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் தான் அது. சரியா? டயர்ட் ஆகாது, விடாமுயற்சியாக என்ன செஞ்சிட்ருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? எப்போவுமே என்ன செய்யாது, டயர்டுங்கிறது ஆகாது. ஓகேவாம்மா? சரி, இதுதான் என்னது, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்து பாருங்கள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஓகேவா? ஹார்ட்வேர், இந்த கம்ப்யூட்டரில் வந்து 2 இது இருக்குது. சரியா? 2 இது என்னெல்லாம் இருக்குது, ஹார்ட்வேர் ஒன்று, சாஃப்ட்வேர் ஒன்று. சரி, ஹார்ட்வேருங்கிறது என்னதுமா, இந்த டெஃபினிஷன் படித்து யூனிட் டெஸ்ட்டுக்காக படித்ததெல்லாம் ஒப்பிக்கக்கூடாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, ஓகே. ஹார்ட்வேர்னால் என்னென்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இல்லை, இப்போ பொதுவாக நம்ம இருக்கோம், நம்மளோட பாடியை வச்சுக்கோங்க, நம்மளோட உடம்பு தான் என்னது, ஹார்ட்வேர் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஹார்ட்வேர்னால் என்னது, நம்மளோட உடம்பு. புரியுதா? சாஃப்ட்வேர்னால் என்னது, நம்மளோட நாலேஜ். சரியா? புரியுதா? இப்போ நம்மளை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஹார்ட்வேர்னால் என்னது, நம்மளோட உடம்பு. சாஃப்ட்வேர்னால் என்னது, நம்மளோட நாலேஜ். உடம்பு வந்து எப்போ ஹெல்த்தியாக இருக்கும், தினமும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போனால், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருந்தால் நம்மளோட உடம்பு என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், இனிமேல் நீங்கள் என்ன சொல்லணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருந்தால் என்னோடய ஹார்ட்வேர் என்ன இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு பேசணும். பேசினா தான் என்ன செய்யும், சிஓயில் போய் மறக்காது. சரியா? இந்த மாதிரி தான். சரியா? ஹார்ட்வேர். சாஃப்ட்வேருங்கிறது என்னது, நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் படித்தா தான் என்ன வளரும், மூளை வளரும், நாலேஜ் வளரும். அப்போ என்ன செய்யணும், படிக்கணும். அப்படி தானே? அதுக்கு உள்ளே என்ன செய்யணும், படிப்புங்கிற நாலேஜை என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னது, நாலேஜ். சரியா? சரி, இப்போ ஓரளவு உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டேன். கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஹார்ட்வேருங்கிறது என்னென்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு என்னது, உடம்பு. சரியா? உடம்பு மாதிரி. அப்போது இதெல்லாம் வந்து என்னது, ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், இந்த மாதிரி சிபியு, இந்த மாதிரி வரும். சாஃப்ட்வேருங்கிறது என்னென்னா, ஹார்ட்வேருங்கிறது என்னது, கம்ப்யூட்டரில் உடம்புங்கிறது என்னது, அதில் எல்லாம் அட்டாச் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் உடம்பு. சரியா? அப்போது என்னது, கீபோர்டு, மவுஸு. நாலேஜுங்கிறது என்னது, நம்மளுக்கு எங்கே வெளியே மண்டையில் வெளியே பிரெயின் இருக்கா யாருக்கும், இல்லைன்னா மூக்கு கிட்ட வச்சுருக்கீங்களா, எங்கே இருக்குது முருகன்? தலைக்குள்ளே தெரியுதா முருகன்? எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு முருகா சொல்லு, எப்படி இருக்குது, பார்க்க முடியுமா மூளை இந்த ஷேப்பில் இருக்குன்னு? எங்கே இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்குது. சரியா? மூளை
ஆ சாஃப்ட்வேர் என்ன சரி உடம்புக்குள்ளே இருக்குது நாலேஜுங்கிறது உடம்புக்குள்ளே. அதே மாதிரி தான் என்னது கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிறது தான் என்னது சாஃப்ட்வேர். நீ அதை பார்க்க முடியுமா? உடம்புக்குள்ளே உள்ள மூளையை நீ பார்க்க முடியுதா? சாஃப்ட்வேர் அப்போ பார்க்க முடியுமா? முடியாது. சரி, அப்போ இந்த சாஃப்ட்வேருங்கிறது நாலேஜ், அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற நாலேஜ். அப்போ நாலேஜ்னால் என்னதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கம்ப்யூட்டர் உள்ளே புகுத்துறோம்ல, விண்டோஸாக இருக்கட்டும், ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், லினக்ஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், வேர்டு, எக்ஸல், இதெல்லாம் அதுக்குள்ளே கொடுக்குற நாலேஜ். நாலேஜ் தான் என்னது கம்ப்யூட்டர். சரியா? இப்போ எனக்கு இப்போ வந்து யாருக்கு சொல்ல, சரி எனக்கே சொல்லிடுறேன். இப்போ எனக்கு மூளையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்போ நான் செயல்பட முடியுமா? இப்படி நிற்க முடியுமா? என்ன பண்ணுவேன்? இப்போ எனக்கு மூளையே இல்லை அப்படின்னா என்ன ஆவேன்? யாருக்கு தெரியும்? இல்லைங்கிறத பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கியா? செயல்படவே முடியாது. டம்மி பீஸ் மாதிரி இருப்போம், அப்படி தானே? உடல் இருக்கும், எதுவுமே இருக்காது வேறு. சரியா? அப்படி தான் கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டருங்கிறது வெளியில் உள்ள பார்ட்ஸை மட்டும் வச்சுட்டு, ஹார்ட்வேரை மட்டும் வச்சுட்டு நீ ஓடுப்பா ஓடு அப்படின்னா என்ன செய்யும்? ஓடாது. சாஃப்ட்வேருங்கிறது என்னது? அதுக்குள்ள நாலேஜ். சாஃப்ட்வேரை எதை கூட கம்பேர் பண்ண? மூளை இருக்கிறவங்க சொல்லணும். சொல்லாத, வாயை திறந்தா எங்கேயாவது தப்பாக சொல்லிட்டா போச்சே, இந்த அக்கா நம்ம பேரை சொல்லிடுவாங்களே. சரியா? சரி, அப்போது இதை மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முடிஞ்ச அளவு நானும் ரிசர்ச் பண்ணி என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்கிறேன். சரியா? அதாவது கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு அவுட்லைன் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பண்ணாலே போதும், ஓரளவு நீங்கள் ஆன்சரை யோசிச்சா கூட நீங்கள் வந்துருங்கிற நம்பிக்கையில் யூனிட்டை எடுத்திருக்கேன். சரி, அது மாதிரி கொஞ்சமாவது பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சரி, இந்த பிள்ளைகள் கவனிக்க அப்படிங்கிறது இருக்கும். சரி, அங்கெல்லாம் அருணுக்கு தூக்கம்லாம் அப்படி தான் வருது. சரி, ஓகே. சரி அம்மா, புரிஞ்சுதுல? இதில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் புரிஞ்சுது, அப்படி தானே? சரி, ஓகே. அடுத்து போமா? சரி, அடுத்து பாருங்கள், இந்த பிளாக் டயக்ராம்ங்கிறது இப்போ நம்ம தியரி எழுதும் போது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டினில் வர்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த பிளாக் டயக்ராம்ங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர் பண்ணுற ப்ராசஸ். முதல்ல நம்ம சொல்லியிருப்போம், என்ன சொன்னோம்? கம்ப்யூட்டர் எந்த ப்ராசஸில் வரும்னு? இன்புட் அவுட்புட்டில் வரும். அதே இதை தான் இந்த பிளாக் டயக்ராம்லேயும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த பிளாக் டயக்ராம் நான் தனியாக கடைசியில் வந்து இன்னொரு தடவை நான் கொடுக்கேன், அதில் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த இன்புட்டுங்கிறது என்னது? நம்ம அடிக்கிற டேட்டானா வேறு எதுவும் இல்லை, நம்ம கொடுக்குற வேலை, நம்ம கொடுக்குற டேட்டா. ப்ராசஸிங்கிறது என்னது? ப்ராசஸ் எங்கே ஆகும்? சிபியூவில் ஆகும். யோசிக்கிறது எது? சிபியூ. சரியா? அடுத்து ஸ்டோரேஜ் வந்து என்னது? மெமரியில் ஸ்டோர் ஆகும். அவுட்புட்டுங்கிறது நம்மளுக்கு காட்டுறது. சரியா? சரி, இதுதான் என்னது பிளாக் டயக்ராமோட பிரின்சிபல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்து ஒர்க்கிங் பேஸில் ஒரு 3 வகையாக பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஒர்க்கிங் பேஸில் கம்ப்யூட்டர் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது. எந்த பேசிஸில் பிரிக்கணும்? ஒர்க்கிங் பேசிஸில் 3 இதாக பிரிக்கலாம். சரியா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேலை பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டர். சரியா? இது என்னது? ஒர்க்கிங் பேஸில் பிரிக்கிறது அனலாக் கம்ப்யூட்டர். இந்த அனலாக் கம்ப்யூட்டருங்கிறது வேறு எதுவும் கிடையாதுமா. இந்த இதை எங்கே பார்த்துருக்கீங்க? பைக்கில் பார்த்துருக்கீங்களா? எல்லா இதுலேயுமே இருக்கும். ஒரு ட்ரெயின்னு எடுத்தால் அதுலேயும் இருக்கும், ஏரோப்ளைன் எடுத்தால் அதுலேயும் இருக்கும். இது என்னதுமா? ஸ்பீடோ மீட்டர். சரியா? இதுதான் வந்து என்னது உங்களுக்கு அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்க. வேறு ஏதோ ஒரு வார்த்தைகள் கிடையாது. இந்த அனலாக் கம்ப்யூட்டர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உன் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில கொஞ்சம் தூரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ ஓடுற கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணுமா? நீ வண்டியை ஆன் பண்ணதில் இருந்து நீ போய் முடித்து அதை சுவிட்ச் ஆஃப் அந்த சாவியை ஆஃப் பண்ணுற வரை என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கும். கண்டினியூஸ் ப்ராசஸ் என்ன செஞ்சிட்ருக்கும்? கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? இப்போ 0ல் வந்து கிலோமீட்ரு, நீ 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் 1 கிலோமீட்டரில் நிற்குமா? அதுவும் ஓடணும், ஓடினா தானே கிலோமீட்டர் காட்டும். சரியா? அப்போ இந்த ஸ்பீடோமீட்டருங்கிறது என்னது? கண்டினியூஸ் டேட்டாவாக என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு என்ன செய்யுது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. ஏன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுதுன்னா, அவங்க ரொம்ப பல மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து அந்த டேட்டாவை கொடுத்துட்டே இருப்பாங்க, கோடிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்பீடோமீட்டர் இன்னும் என்னதில் ஒர்க் ஆகுது? அனலாக் கம்ப்யூட்டர்
சயின்டிஃபிக்கில் என்ன செய்யுது, நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. சரியா? அவங்க நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. ஓகேவாம்மா? இதுவா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கம்ப்யூட்டர் பார்ப்போம். ஓகேவா? ரெண்டாவது கம்ப்யூட்டர் என்னதுமா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர். சரியா? மொதல் கம்ப்யூட்டர் என்னது? அனலாக் கம்ப்யூட்டர். என்ன டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஒர்க்கிங் பேஸில் உள்ள ஒரு டைப்பு தான் ஃபஸ்ட்டு. இது என்னது? அனலாக். ரெண்டாவது என்னது? டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இது பார்த்துருக்கீங்களா? இப்போ யாரும் பார்ப்பீங்களான்னு தெரில. இப்போ செல்லுலே கேல்குலேட்டர், இல்லை கம்ப்யூட்டரில் கேல்குலேட்டர் இருக்குது, லேப்டாப்பில் கேல்குலேட்டர் இருக்குது. முன்னாடிலாம் என்னது, நம்மளுக்கு 11th 12th ஃபிசிக்ஸ் இப்போ இந்த மேக்ஸ் குரூப்லாம் எடுத்தவங்களுக்கு தெரியும். இது இல்லைன்னா என்னது, ரெக்கார்டே செய்ய முடியாது. சரியா? இப்போ எப்படி இருக்குங்கிறது தெரியல நம்மளுக்கு. இதுதான் என்னது, மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்தாலும் தெரியும். சரியா? இதில் மோஸ்ட்லி என்னது, tan θலேருந்து sin θ வரை வந்துடும். ஆமாம், இந்த நம்ம கூட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது என்ன கால்குலேட்டர்னு கேட்கணும். இது ஏன் தூர போடாமல் வச்சுருக்கேன்னு கேட்கணும். சரியா? இது வந்து என் மாப்பிள்ளைக்கு அவங்க சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவங்க அப்பா கொடுத்தாதான். அது ஓடாது, தூர போடக்கூடாது. அதனால் நான் எங்கே வைக்கேன்னு தெரியாமல் இதில் வச்சுருக்கேன். சரியா? சரி, அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. சரியா? இதெல்லாம் என்னது, கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் வந்து என்னதுமா தெரியும்? டிஜிட்டலாக தெரியும். அப்படி தானே? டிஜிட்டலாக தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன தான் தெரியும்? நீங்கள் அடிக்கிற நம்பர் டிஜிட்டல் மட்டும்தான் அதில் வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ ஒர்க்ஸ் வித் என்னதான் தெரியுது, நம்பர்ஸாக தெரியுது, பைனரி நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி என்னது, கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்கள், மூணாவது ஒர்க் பேசிஸில் உள்ள கம்ப்யூட்டர் என்னது, ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னால் என்னது? இதை பார்த்தா ஏதாவது கிளியராக இல்லையோ? இதை பார்த்தா எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. சரி, அந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டருங்கிறது ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். எப்படின்னா அது கனெக்ட் பண்ணுற மூலமாக இசிஜி ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு உனக்கு மூச்சு வருதா வரலையான்னு ஒரு சைடு செக் பண்ணும், ஒரு சைடு உனக்கு உயிர் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு இன்னொரு சைடு செக் பண்ணும். சரியா? அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒயர்ஸ் மூலமாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எதை தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னு எடுக்கும்போது இதில் என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் சேர்ந்து வரும்? மொதல் ரெண்டு பார்த்தோம்லாம், அனலாக்கும் இதில் சேர்ந்து வரும். ரெண்டாவது பார்த்தா என்னது, டிஜிட்டலும் சேர்ந்து வரும். சிசிஜிலலாம் உனக்கு என்ன செய்யும், எத்தனை கீழே இருந்தால் டெத்து யாருக்கும் தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரியா? இதெல்லாம் என்னது, பல்ஸு. சரியா? டிஜிட்டல்லையும் காட்டும். அனலாக்னா என்னது, அனலாக் இதில் எது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்க? ரேஸா? அனலாகுங்கிறது ஸ்பீடோமீட்டர். அப்போ ஒரு ஏதோ ஒன்று ஸ்பீடு மாதிரி முள்ளு மாதிரி இருந்திருக்கு. அப்போ அது என்னதான் இருந்திருக்கும்? சரி, அது வேலேருந்து. வேறு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு. நீங்களாம் ஹாஸ்பிட்டல் பார்க்காத நல்ல புண்ணியம் செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன், நிறைய சர்ஜரிக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு தடவை மயக்க மருந்து கொடுக்கும்போது எல்லாம் தெரியும். ஸோ அதனால் வந்து தெரியும் என்னென்னா, சிலிண்டர் வச்சுருக்காங்களா, சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும், நம்ம வீட்டு சிலிண்டர் மாதிரி இருக்காது. சரியா? எப்படி இருக்கும் சிலிண்டர்? ஒரு மாதிரி கொரோனா காலத்தில் நிறைய நியூஸில் வந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி நீளமாக இருக்கும், உருளையாக இருக்கும்ண்ணே, உருண்டாக இருக்கும். சரி, உருளையாக என்னது, நீளமாக இருக்கும். அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு சின்ன என்னது அளவு இருக்கும், இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்பீடோமீட்டர் எதுக்கு, இது உள்ளே இன்னும் எத்தனை இருக்குது, அதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அந்த ப்ரெஷர் இறங்கிட்டா ஏறிட்டா எல்லாமே என்னது, அதில் ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். சரியா? அப்போது அந்த எல்லாமே சேர்ந்தது தான் என்னது, இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். சரி, சொல்லலாமா? என்ன சொல்லணும் சொல்லுங்கள் பார்ப்போம். மொதல் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் மொதல் என்ன டைப் பார்த்தோம்? மொதல் என்ன டைப்? ஒர்க்கிங் பேஸில் வர்ற கம்ப்யூட்டர் டைப். அந்த ஒர்க்கிங் பேஸில் வர கம்ப்யூட்டரில் மொதல் டைப். ரெண்டாவது அனலாக் எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஸ்பீடோமீட்டர். ரெண்டாவது அது. மூணாவது ஹைப்ரிட் எதுக்கு? ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது. ஓகேம்மா. அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஸை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் டைப்பாக பிரிக்காங்க. சரியா? மொதல் வந்து என்ன பார்த்தோம்? ஒர்க்கிங் பேஸில் பார்த்தோம். ரெண்டாவது என்னது, சைஸை பேஸ் பண்ணி பிரிக்காங்க. சைஸை பேஸ் பண்ணி பிரிக்கும் போது பாருங்கள் என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் இருக்குன்னா, மொதல் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். சரியா? இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா,
ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர். எப்படின்னா அந்த வெதரில் வந்து இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துட்டு நிலநடுக்கம் வரப்போகுது, திருநெல்வேலிக்கு நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா அதுவே முன்னக்கிட்டே என்ன செஞ்சிடும், ஓரளவு வந்து இங்கே வந்து பாதிப்பு ஏற்பட போகுது சொல்கிறாங்கல்ல. என்ன சொல்கிறாங்க, வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி நியூஸை பாருங்கள். அதில் என்ன சொல்லுவாங்க, முடிஞ்சதை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி திருநெல்வேலி 5 நாள் மழை பெஞ்சுது, வெள்ளம் வந்துச்சு, முடிஞ்சதை மட்டுமா சொல்லுவாங்க. வரப்போகுது வார்த்தை உண்டுலாம், இந்த தேதியிலேருந்து இந்த தடவை உங்களுக்கு கனமழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கலாமா. அப்போ என்னது, அது ரொம்ப என்னது அட்வான்ஸாக என்ன செய்யுது, ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டராக இருக்குது. சரியா, சரி. அது வந்து இதில் எது தான் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ்ட் இன் வெதர் ஃபார்காஸ்டிங். சரியா, சரி. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தான் சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்னு பெரிய அளவில் இந்த வெதருக்கு யூஸ் பண்ணுற என்னது கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர். சைஸ் வந்து என்னது, சைஸை வச்சு பிரிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு பிரிக்காங்க. சரியா, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேங்க் இல்லைனா பிக் ஐடி கம்பெனிஸ். ஓகேவா, அதாவது எப்படி சொல்கிறேன், பேங்க் வந்து இப்போ கனரா பேங்க்னு எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அப்படி தானே, தெருவுக்கு தெரு இருக்கும். இல்லைனா என்னது, ஊருக்கு இத்தனை கனரா பேங்குன்னு இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எத்தனை கனரா பேங்குன்னு இருக்கும். இப்போ இதை ஓவராலாக ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, காலையில் எப்படி போங்க அப்படிலாம் விட மாட்டாங்கன்னா பேங்க்கில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று வரும். அவங்க பண்ணுற டேட்டா ஃபுல்லாக எங்கே ஒரு இடத்துல பதிவாகும். அப்போது அவங்க அந்த மாதிரி மொத்தமாக உள்ள ஒரு கம்ப்யூட்டர், மொத்தமாக உள்ள மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னா அதில் எல்லா இதுவும் தெரியும். ஓகேவா, இதுதான் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் நான் போட்டதுக்கு வந்துச்சு. சரியா, அதாவது என்னென்னா ஒரு இது வந்து நான் எதில் பார்த்தேன்னா ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு மூவியில் பார்த்தேன். அந்த மூவி நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில, ஒரு டைம் ட்ராவலிங் மூவி மாதிரி இருக்கும். சரியா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து என்ன செஞ்சிருவா, அவங்க வெள்ளம் வரும், அந்த பையன் என்ன பண்ணுவான், ஓடுவான், அது 1000 முறை நடக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மூவியெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து அவங்க அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் ஒரு இடம் இருக்கும். ஒரு ரூமை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரோட ஸ்டோரேஜ் இடம் அப்படிங்காங்க. அதான் மெயின் இடம் அப்படிம்பாங்க. சரியா, அதை பார்த்தனால எனக்கு இதுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. சரியா, அப்போது இதில் எல்லாமே செய்வோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கது, பிக் ஐடி கம்பெனிஸும் அதே மாதிரி தான். ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்காது, டிஸ்ட்ரிக்ட் என்ன செய்யும் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒன்று வரும் மெயின் ஃப்ரேம். அடுத்து பாருங்கள் மினி கம்ப்யூட்டர். மினி கம்ப்யூட்டர்னால் என்னம்மா, சின்ன கம்ப்யூட்டர், மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர். அப்படியா, மினி கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற சைஸ், அந்த சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒர்க் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். என்ன மாதிரி, ஹை பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்க்டாப் மாதிரி இருக்கும் அரௌண்ட். அப்படி தானே, சரி. அடுத்து என்னது, மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து பர்சனல் யூஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம், போயிடும். சரியா, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் தான் என்ன செய்யுது இருக்குது. ஓகேவாம்மா, என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறமும் வரும் கம்ப்யூட்டர். என்னெல்லாம் சொன்னேன் பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பர் கம்ப்யூட்டர், சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டரா, மினி கம்ப்யூட்டர். அடுத்து என்னது, மைக்ரோ கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் என்னது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். சரியா, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து என்னது, நம்ம டேபிளே வச்சிடலாம். இப்போ நம்மகிட்ட உள்ளதெல்லாம் என்னது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். டேபிளே இருக்குதுல்ல, ஃபிக்ஸ்டு ஆன் டெஸ்க்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஓகேவா, அந்த மாதிரி உள்ள கம்ப்யூட்டர். லேப்டாப் கம்ப்யூட்டர்னால் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். போர்ட்டபிள்னால் என்னது, எங்கேனாலும் என்ன செஞ்சிடலாம், லேப்டாப்பை தூக்கிட்டு போய்க்கலாம், போர்ட்டபிள். பாம் டாப் கம்ப்யூட்டர், இது வந்து நான் சர்ச் பண்ணேன், எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி. பாம் டாப் கம்ப்யூட்டருங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த இதுலேயே வந்து என்ன செய்யும், கீபோர்டும் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வச்சுருக்க மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் மொபைலில் இந்த பென்னு நம்மளுக்கு இருக்கும். சரியா, என் மொபைலில் இருக்குல்ல அந்த மாதிரி என்னது, பென்னு இருக்கும். பென்னிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இருக்கலாம். இதுவும் பாம் டாப் கம்ப்யூட்டர். பாம்னா என்னது, உள்ளங்கையில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் கீபோர்டும் சேர்ந்துருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, பாம் டாப், ஸ்மால் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ். ஓகேவாம்மா, ஓகேவா, இவ்வளோ தான் இருக்குது. சொல்லலாமா, என்ன சொல்ல போகிறீங்க, பேசிஸ் ஆஃப் சைஸில் என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், பாம்.
ஓகே சூப்பர். அடுத்து வந்து பாருங்கள், மூணாவது கம்ப்யூட்டர் பேசிஸ் ஆஃப் ப்ராசஸரை வச்சு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரிக்காங்க. சரியா? பேசிஸ் ஆஃப் ப்ராசஸர் வச்சு எப்படி பிரிக்காங்க அப்படின்னா எஸ்டினா என்னது? எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. ஓகேவா? இது வந்து எப்போ யூஸ் பண்ணதுன்னா ஓல்டு வெர்ஷன், நம்மளுக்கு வந்த வெர்ஷனும் வந்த ஒரு ஓல்டு ப்ராசஸர்னால் என்னது? நான் என்ன சொன்னேன்? ப்ராசஸருங்கிறது என்னது? யோசிக்கிறது, செயல்படுறது, அப்படி தானே சொன்னேன். அப்போது இது இருந்தால் தான் என்ன செய்யும்? ஆன்சர் வரும். அப்படி தானே சொன்னேன். ஒரு கேள்வி கேட்டேன்னா யோசிச்சு நீ பதில் சொல்கிற, அந்த யோசிக்கிற இடம் தான் என்னது? ப்ராசஸர். அப்போது எஸ்டிங்கிறது என்னது? எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி, ஓல்டு வெர்ஷன். சரியா? ஓல்டு வெர்ஷனில் போட்டது இந்த எஸ்டி. ஏடிங்கிறது என்னது? அட்வான்ஸ் டெக்னாலஜி, இம்ப்ரூவ்டு வெர்ஷன். அந்த ஓல்டில் இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண என்னது? வெர்ஷன். இந்த ஏடிலாம் போயிட்டுமா? சரியா? இப்போ இதுக்கப்புறம் பெனிட்டியம்ங்கிறது என்னது? பென்டியம்ங்கிற ப்ராசஸரில் i3 வந்துச்சு, i5 வந்திருக்கு, இப்போ i7 வந்துட்டு. ஓகேவா? இப்போ i3, i5, i7. i3 வந்து பேசிக், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். இதை நான் போட்டிருக்கேன்னா என்னென்னு தெரில. இந்த i3 ப்ராசஸர் வந்து நம்ம நார்மலாக இப்போ டைப்பிங் அடிக்கும்ல, டைப் பண்ணுறோம், ஒரு சிஓஏக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இந்த i3 இந்த ப்ராசஸர் தான் உங்களுக்கு ஸ்பீடை வந்து முடிவு பண்ணும். ஓகேவா? இந்த i5 வந்து எதுக்குக்கா அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர், டேலி உள்ளே புகுத்து, டேலி, அதுக்கப்புறம் என்னது நிறைய இருக்குல்ல, என்ன இருக்குது அதெல்லாம் ஆட்டோமேஷனில் வந்துடும். வேறு டேலி, வேறெல்லாம் ஒன்றும் படிக்கவே மாட்டிங்களா? ஜாவா, பைத்தான் கேள்வியாவது பட்டிருப்பீங்கலாம். பட்டிருக்கோம், அதோடு முடிச்சுக்கிடணும். சரி, இந்த மாதிரி உள்ள ஒர்க்கிங் சிஸ்டத்துக்கெலாம் என்ன ப்ராசஸர் தேவைப்படும்? i5. இந்த i7ங்கிற ப்ராசஸர் வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் இந்த மூவி இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் என்னது? இந்த i7 ப்ராசஸர் வேணும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன ப்ராசஸர் போட்டிருக்கோம்? i5 போட்டிருக்கோம். சரியா? சரி, இதுதான் என்னது இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ராசஸர். இப்போ எங்கே போய் கேட்டாலும் இந்த இதிலேருந்து இது வரை எது வேணும் வாங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்டுக்கு i3 போதும், பட் ஆனால் i5 நம்ம வச்சுருக்கோம். சரியா? இப்போ என்னது அப்படின்னா புரிஞ்சுதாமா? 3 சொல்லியிருக்கேன். எஸ்டி, ஏடி, பெனிட்டியம். எஸ்டினா என்னதுமா? ஏடினா அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஓகே, இது முடிஞ்சிச்சு. சரியா? சொல்லிடலாமா இன்னொரு தடவை? சரி, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். என்ன டைப்? ஒர்க்கிங். பார்த்து சொல்லக்கூடாது, யாருமே பார்த்து சொல்லக்கூடாது. அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? விஜயகுமார். ஸ்பீடோ மீட்டர். ரெண்டாவது என்னது? அது ஹைப்ரிட் கம்ப்யூட்டரில். சரியா? அனலாக்குங்கிறது டிஜிட்டல், ஹைப்ரிட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகே. ரெண்டாவது அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ் வச்சு எத்தனை டைப்பாக பிரிக்கும்? நிறைய டைப் ஆஃப் பிரிக்கும். சரியா? ஞாபகம் இருக்கிறது மட்டும் கடற்கடன்னு சொல்லலாமா? சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், ஃபார்ம் டாப் கம்ப்யூட்டர். சரியா? வேறு இன்னும் ஏதோ ஒன்று விட்ருக்கா? லேப்டாப். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் மூணாவது எதை வச்சுமா பிரித்தோம்? பேசிஸ் ஆஃப் ப்ராசஸர் வச்சு பிரிச்சிருக்கோம். ப்ராசஸர் வச்சு என்னெல்லாம் பிரித்தோம்? எஸ்டி, ஏடி, பெனிட்டியமில் ஒரு என்ன ப்ராசஸ் இதோட வந்திருக்கு? i3 வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்? பேசிக். இது i5 நிறைய ஆப்பு, சாஃப்ட்வேர் அந்த மாதிரி உள்ளது. i7 வீடியோ எடிட்டிங். ஓகேவாம்மா? சரி, அந்த எஸ்டிங்கிறது என்ன வெர்ஷன்? ஓல்டு வெர்ஷன். ஏடிங்கிறது இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி வெர்ஷன். சரியா? சரி, அடுத்து வந்து பார்ப்போமா? மெமரி. இந்த கம்ப்யூட்டரை பொறுத்தவரை மெமரி எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய மெமரி இருக்குது. மெமரி நேம் சொல்கிறாங்க, யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். வந்து பிட் அப்படின்னு வந்துச்சு. ரெண்டாவது நிப்பிள், 4 பிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிப்பிள், அப்படி அந்த மாதிரி வந்துச்சு. சரியா? அப்புறம் பைட்டே வந்து என்ன வந்துட்டு 8 பைட்ஸ் சேர்ந்தது பைட்டுன்னு சொன்னாங்க. வந்து நல்லா பிட்டுன்னா பிட்டுன்னே வச்சுக்கோங்களேன். பிட்டுங்கிறது ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிட்டுன்னு சொன்னால் என்னது? அது வந்து ரொம்ப லாங் ஆகணும். 4 பிட்ஸ் சேர்ந்தது என்னது? நிப்பிளாக மாறிட்டு 8 பிட்ஸ் இருந்துக்கிறது ஒரு பைட்டாக மாறிட்டு
அதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு வராங்க, கேபி, எம்பி, ஜிபி, டிபி, இதுக்கு என்னெல்லாமோ உண்டு. மெகாபைட், டெட்ராபைட் என்னெல்லாமோ உண்டு. அந்த ஃபுல் ஃபார்மாக படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு ஜிபிலாம் தெரியும்லாம், தெரியும். படம்லாம் ஏற்றுனதே கிடையாது. ஏற்றிருக்கீங்க. சரியா? அப்போது இத்தனை கேபி தெரியும்லாம். கேபி எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை கேபியில் ஃபோட்டோ போடுங்க அப்படிங்க. அப்போ அதோட சைஸஸ் கம்ப்யூட்டரில் இவ்வளோ சைஸஸ் இல்லை, சாரிம்மா, மெமரி இவ்வளோ யூனிட்ஸ் வந்து என்னது, இவ்வளோ யூனிட்ஸ் இதுவரை என்ன செஞ்சுருக்கு, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பைட்ஸுங்கிறது எதில் வரும்னா, நம்ம ப்ராக்டிக்கலில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒன்று செக் பண்ணுவோம் தெரியுமா, அதில் அழகாக காட்டும். இத்தனை கம்மாவாக போட்டு இத்தனை பைட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். சரி, அது பார்க்கலன்னா பாருங்கள். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஓகேவாம்மா? மெமரி எத்தனை டைப்ஸ் நம்ம எதுவரை பார்த்தோம்? இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் பார்த்தோம், மெமரி பார்க்கல. சரியா? இப்போ டைப்ஸ் ஆஃப் மெமரி வந்து 2 டைப்பாக இருக்குது. சரியா? என்னென்ன மெமரின்னு பாருங்கள். ப்ரைமரி மெமரி. இந்த ப்ரைமரி மெமரியில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஹார்ட், ரேம், ரோம், பிரோம், ஈப்ரோம், இஇப்ரோம், டிடிஆர், டபுள் டேட்டா ரேட், ரேம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கேன். ரேம். சரியா? ரேமுங்கிறத நம்ம லைஃப் ஓரியண்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? படிக்க விடிய படிக்க ஒரு 100 கொஸ்டின் படிக்க மொதல் நாள் தான் சிஓஏக்கு படிப்பேன். எப்படியும் என்ன தான் படினாலும் மொதல் நாள் தான் என்ன செய்வேன், முட்டி படிப்பேன். என்ன தான் வந்து பிடிஎஃப் அனுப்புனாலும் நாங்கள் ஜெராக்ஸ் டெஸ்ட் வைக்கணும்னாலும் படிப்போம், அது வேறு விஷயம். சரியா? சரி, இப்போ முக்கி 100 கொஸ்டின் படிக்க, இப்போ அடுத்த நாள் வருது, எல்லா கொஸ்டினும் உனக்கு ஞாபகம் இருக்குமா? மறந்துடுவேன். அப்படி தானே? மறந்துடுவேன். அப்போனா அது என்னது? அதான் ரேம். என்ன அது உனக்கு டெம்பரவரியாக தான் என்ன செய்யும், நீ முக்கி படிக்கிற அந்த ஒரு நாள் நைட்டு தான் என்ன செய்யும், அதுவும் மண்டைக்குள்ளே நிற்கும். அடுத்த நாள் வந்து கேட்டால் என்ன செஞ்சிடும், மறந்துடும். அது பேர் தான் என்னது, டெம்பரவரி மெமரி. ரோமுங்கிறது என்ன தெரியுமா? இப்போ உங்கள் பேர் என்னது? முருகன். உங்கள் பேர்? உன் பேர் வேல்முது. உங்கள் பேர்லாம் ஏன் மறக்க மாட்டேங்கிங்க? அதுதான் பெர்மனன்ட் மெமரி. சரியா? அதனால் அதுதான் என்னது, பெர்மனன்ட் மெமரினா என்னது, ரோம். டெம்பரரி மெமரினா என்னது, ரேம். சரியா? சரி, அதே மாதிரி உள்ள ப்ரைமரி மெமரியோட டைப்ஸ் தான் இதில் ஒவ்வொன்றும் வந்து என்னது, அடிஷன் ஆகிட்டு இருக்குன்னா என்னது, எதுக்கு நான் சிரிக்க? சரி, அடிஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் என்னது, பிரோம், இப்ரோம், இபி ரோம். சரியா? இந்த மாதிரி வரதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து செகண்டரி மெமரியில் என்னெல்லாம் வருதுமா, ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க், மேக்னெட்டிக் டேப், சிப் டிஸ்க். சரி, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து என்னென்னா, நீங்கள் கூட அப்போல்லாம் ஏதோ ஒன்று கேட்டிங்களா, ஏதோ ஒன்றுக்கு ஃபுல் ஃபார்ம் அருண்குமார், அதுக்கும் இதில் தான் ஆன்சர் வரும். ஹார்ட் டிஸ்க், இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன். சரியா? முன்னாடி என்னென்னா, இப்போ கிச்சனில் வந்து முன்னாடி உள்ள கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கபோர்டு இருக்குங்களா, சரி இதை விட்டுருங்க, ஒரு பீரோ எடுத்துக்கோங்க. சரியா? பீரோ வந்து என்னது, கீ போட்டு திறந்து நம்ம அந்த இதை என்னது ஹேண்டில் வந்து என்ன செய்யணும், பண்ணிட்டு தான் திறக்க முடியும். சரியா? ஹார்ட் டிஸ்க் ரொம்ப லேட் ஆகும், ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னது லேட் ஆகும். எஸ்எஸ்டினா என்னென்னா, இப்போது இந்த மாடல் கிச்சன் மாதிரி அது இப்படி திறந்துட்டு நம்ம மூட வேணாம், லைட்டாக இப்படி தள்ளி விட்டாலும் என்ன செஞ்சிடும், போய் அடைச்சிக்கிடும். சரியா? முன்னாடி உள்ள கிச்சன்லலாம் என்னது, கிச்சனில் போய் பார்த்தா தானே தெரியும், முன்னாடி உள்ள கிச்சனில் இந்த மாதிரி ரேக்கு தான் இருக்கும். மாடர்ன் கிச்சனில் வந்து எப்படி, இது வந்து நம்ம பூட்டணும், நம்மளாம் மெதுவாக பூட்டணும். சரியா? டம்முன்னு அடைச்சா என்னது, டம்முன்னு கேட்டு என்ன செய்யும், ரிப்பேர் ஆயிடும். சரியா? அப்போ மாடல் கிச்சன்லாம் இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவங்க ரொம்ப நம்ம வந்து கஷ்டமே பட வேணாம் அப்படின்ட்டு லைட்டாக இப்படி விட்டாலும் என்ன செய்யணும், அதுவாக போய் என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். அப்போது இதை எதுக்கு சொன்னேன், ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும். ஹார்ட் டிஸ்க் இஸ் ஸ்லோ ப்ராசஸ், எஸ்எஸ்டிங்கிறது அதே இதில் தான் என்னது ஸ்பீடாக செய்யும், அவ்வளோதான். சரியா? சிடிங்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒன்று 2000 கிட்ஸ் பார்க்கல அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? எல்லாருமே 90s அப்படிலாம் இல்லைல்ல. சிடி பார்த்துருக்கியா? எங்கே பார்த்த? இருக்கும். சரியா? இதான் என்னது, சிடி. டிவிடியும் அதே மாதிரி தான் இருக்கும். சிடிக்கும் டிவிடிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சரியா? ப்ளூரே டிஸ்க்னா இதான். இது நான் பார்த்தது கிடையாது, ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் நான். அதுவும் சிடி மாதிரியே இருக்கும், ஆனால் ப்ளூ கலரில் இருக்கும். சரியா? மற்றபடி இதான் என்னது ப்ளூரே டிஸ்க். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் பார்த்துருக்கோம். பென்ட்ரைவ் பார்த்துருக்கீங்களா? இப்போவும் இருக்குது.
இப்போவும் இருக்கலாமா? பென்ட்ரைவ். அப்புறம் மேக்னெட்டிக் டேப் வந்து தெரில எனக்கு என்னென்னு. சிப் டிஸ்க்குங்கிறது இது வந்து வெப்சைட்டில் வந்து சில நேரம் டவுன்லோட் ஆகும். சிப் டிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று டவுன்லோட் ஆகும். மேபி அதுவாக இருக்கலாம். சரியா? இதுதான் என்னது அதோட செகண்டரி மெமரி. ஓகே, அடுத்து பாருங்கள். சிபியு. சிபியுங்கிறது என்னதுமா? ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதில் என்ன தெரியுது முருகன்? மூளை தெரியுது. சரி, ஏன் இந்த மூளை படம் வச்சுருக்கோம்? சிபியுங்கிறது என்னது? பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர். மறக்கக்கூடாது. சரியா? சிபியு தான் என்னது? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபியுங்கிறது என்னது? எல்லோரும் கம்ப்யூட்டர் போய் டைப்லாம் அடிச்சிட்டிங்க. அதில் எந்த பார்ட் சிபியு? கீழே ஒன்று உதன்னு உதைப்பீங்களா எல்லோரும்? காலை வச்சுருந்தா இப்படி டக்குன்னு தட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. அந்த ஒரு பெட்டி, கீழே உள்ள ஒரு பெட்டி, அந்த பெட்டி என்னது? சிபியு. அப்போ அந்த பெட்டி மட்டும்தான் இருக்கா? உள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிபியு பெட்டி எடுத்திங்கன்னா அது உள்ளே என்னெல்லாம் இருக்குது? மொதல் என்னது? மதர் போர்டு. மதர் போர்டு தான் முக்கியம். ஒரு போர்டு மாதிரி, ஒரு தகர இது மாதிரி இருக்கும். சரியா? மதர் போர்டு. ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்னால் என்னது? மெமரி. அதாவது என்னென்னா ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து போடும்போது ஃபிக்ஸடாக தான் போட முடியும், அதுக்கப்புறம் மாற்ற முடியாது நம்மளால். எஸ்எஸ்டி வந்து அதோட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மெமரிஸ். அதுக்கப்புறம் ரோம். ரோம்னா என்னது? ரேம்னா டெம்பரவரி, ரோம்னா பெர்மனன்ட். ப்ராசஸர்னால் உள்ளே நம்ம கொடுக்குற ப்ராசஸர்னால் படிச்செல்லாம் இப்போ என்னது? i3, i5, i7, இதுதான் என்னது? அந்த ப்ராசஸர். அப்போ ஒரு சிபியூன்னு எடுத்தேன்னா, ஒரு கம்ப்யூட்டர்னு வாங்கினேன்னா இதைத்தான் நீ பார்க்கணும். மேலே உள்ள மானிட்டர் அழகாக இருக்கே, ஒயிட் கலராக வேணுமே. மாணிக்கம் கேட்டாங்க. சரியா? ஒயிட்டாக வாங்குங்கக்கா அப்படின்னு. வெளியில் உள்ள இது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. கலராக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது? கீபோர்டு வந்து லைட் எரியணும். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. மெயினாக வந்து எது தான் முக்கியம்? ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த சிபியூவில் உள்ள காம்போனன்ட்ஸ் தான் முக்கியம். இதில் உள்ள அளவு கொடுத்துருப்பாங்க. ரேம் எவ்வளோ, ரோம் எவ்வளோ. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ரேமுங்கிறது என்னது? டெம்பரவரி. இந்த ரேம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். டெம்பரவரினால நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 6 GB போட்டால் அடுத்து 8 GB போட்டுக்கலாம். ரோமுங்கிறது பெர்மனெண்ட். சரி, இதில் ஹார்ட் டிஸ்க் மட்டும் என்ன செய்ய முடியாது நம்மளால்? இது பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்பீடுக்காக போடுறோம். ரேம், ரோம். ப்ராசஸருங்கிறதும் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? இதெல்லாம் மெமரி பேஸ் பண்ணி வரும். ஓகே, சிபியுங்கிறது என்னது? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து என்ன தான் இருக்கும்? சிபியுக்குள்ளே தான் இருக்கும். மெயின் காம்போனன்ட்ஸை நான் முன்னாடி காட்டிட்டேன். இதுவும் எதுவுள்ள தான் இருக்கும்? சிபியுக்குள்ளே தான் இருக்கும். சரியா? சவுண்டு கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டு. சவுண்டு கார்டு இருந்தால் தான் சவுண்டு கேட்கும். அது உள்ள நிறைய கனெக்டிங்ஸ் ஒயர் இருக்கும். நெட்வொர்க் கார்டு, மோடம் எல்லாமே என்னது? அதில் செட் பண்ணியிருப்பாங்க. இன்புட் டிவைஸ் ஆல்ரெடி முதலே ஸ்டார்டிங் சொன்னேன். இன்புட்னா என்னது? நம்ம ஒரு செய்தியை அடித்து போகுது. நம்ம பண்ணுறது அப்படி தானே? நம்ம எதுலலாம் பண்ணுவோம்? கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனர் எடுத்துருமா? நான் இங்கே ஒரு பேப்பரை வச்சுருக்கேன், ஸ்கேன் எடு, எனக்கு இப்போ ஃபோட்டோ எடுனா எடுத்துருமா? நான் கொண்டு போய் அந்த ஃபோட்டோவை அது உள்ளே வச்சு அதை 3 தான் என்ன செய்யும்? நான் ஒரு இதை கொடுத்தா தான் என்ன செய்யும்? ஸ்கேனர் இருக்கும். ஸ்கேனரு. டிஜிட்டல் கேமரா எப்படி வச்சோன்னே எடுத்துருமா? உடனே சொல்லிங்க டைமர் செட் பண்ணால் எடுக்குங்க. டைமரையும் நம்ம தான் செட் பண்ணணும், அப்படி தானே? அப்போ தான் எடுக்கும். அப்புறம் ஜாய்ஸ்டிக். விளையாண்டிருக்கீங்களா? விளையாண்டதே இல்லையா முருகா? விளையாண்டது கிடையாதா ஜாய்ஸ்டிக்கில்? சரி, வெரி குட், நல்ல பையனாக இருந்திருக்கீங்க. ஜாய்ஸ்டிக்கில் என்னது? கேம். நாங்களாம் நிறைய அந்த மேரியோ கேம், அட்வென்ச்சர் ஐஸ்லேண்ட் இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்கோம் சின்ன வயசில். இப்போ என் பையங்களுக்கும் அது ஆனுவல் லீவ் ஆனால் டிவியில் போடும், நல்லாயிருக்கும். மேரியோ கேம் விளையாண்டது கிடையாதா? நல்ல பிள்ளைகளாக இருந்திருக்கீங்க. நீங்களாம் எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே விளையாடுற ஆள்களோ? இல்லை, எங்கள் இதில் வந்து சின்ன பிள்ளைல அப்படி தான் இருந்தது, அதான் கேட்கேன். பார்த்துருக்கீங்களா? விளையாண்டுருக்கீங்களா? அதான் கேட்கேன். விளையாண்டுருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த கேமு? அது வந்து ரொம்ப அப்போ வந்து என்னென்னா க்ரேஸாக இருக்கும். அது வந்து ரேட்டு கூட இருக்கும். அப்போ வந்து 500 1000 கூட. அப்போ வந்து என்னென்னா ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அதில் வந்து கேசட், அந்த கேசட் வாங்குறதுக்கே ஒரு 100 ரூபா. கேசட் கேசட்னா எப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வரும் சிப். அது அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்டாக என்ன செய்யணும்? அமுக்கி வைக்கணும். லூஸ் ஆகிட்டுனா அதை போட்டு அமுக்குன்னு அமுக்குவோம். சரியா? அதெல்லாம் இல்லைன்னா யூடியூப்பில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? அது அந்த காலம் அப்படிம்பிங்களா, அதே மாதிரி அது அந்த காலம் நல்லாயிருக்கும். மேரியோலாம் என்னது? ஒரு இதை அமுக்குனா ஜம்ப் பண்ணும், ஒரு இதை அமுக்குனா முன்னாடி போகும், ஒரு இதை அமுக்குனா பின்னாடி போகும்.
குண்டு வாங்கணும், எதிரியை சுடணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இப்போலாம் காண்ட்ரா விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒன்று இடையில இப்போலாம் நீங்கள் பிஎஸ் ஆட்கள் நினைக்கிறேன், PS5 அந்த மாதிரி ஆட்கள் நினைக்கிறேன். சரி, அது நல்லாயிருக்கும். சரி, அதுதான் என்னது ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக் இப்போது நிறைய பேர் விளையாடுறாங்க டிவியில் கனெக்ட் பண்ணி. என்ன அந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. கிராஃபிக் டேப்லெட் என்னடா வித்தியாசமாக இருக்கேன், நம்ம அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டது. கிராஃபிக் டேப்லெட்னா ஒன்றும் இல்லை, டேப்பில் என்னது சாதாரணமாக உள்ள டேப்பை தான் என்ன சொல்கிறாங்க கிராஃபிக் டேப்லெட். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொன்று வந்து நான் இது என்னென்னு அடுத்து பார்ப்போன்னு. சரி, அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் பார்த்துட்டிங்களாமா, என்னென்னலாம் இருந்தது? கிராஃபிக் டேப்லெட். சரியா, அடுத்து அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்னால் என்னம்மா, நீங்கள் பார்க்குறது. நீங்கள் எதிலெல்லாம் பார்ப்பீங்க? சிபியூவை ஸ்க்ரூவை வச்சு திறந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? ஸ்கேனர் அது மாதிரி ஸ்க்ரூவை வச்சு திறந்து உள்ளே என்னத்தை ஸ்கேன் பண்ணியிருக்கேன்னா பார்ப்போம். எதில் பார்ப்போம் நம்ம? மானிட்டர்னா என்னதுமா? இதுதான் மானிட்டர். சரியா, உங்களுக்கு தெரியும். இந்த டிவி இருக்கலாம், இப்போ இந்த டிவி தான் என்னது மானிட்டர். பிரிண்டர்னால் என்னது? நம்ம பிரிண்ட் எடுப்பீங்களா, அது பிரிண்டர். பிளாட்டருங்கிறது எனக்கே என்னென்னு தெரில, நான் சர்ச் பண்ண பிறகு தான். பிளாட்டருங்கிறது ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ஐட்டம். அதே மாதிரி அந்த அளவு பெருசாக இருக்கும், ட்ரா பண்ணி தந்துடும். அதாவது நம்ம கொடுக்குற கமாண்டை அதில் அழகாக வந்துடும். ஃப்ளக்ஸு அதான் என்னது பிளாட்டரா? ஓகே. சரியா, இதுதான் என்னது பிளாட்டர். சரியா, இதுதான் என்னது அவுட்புட் டிவைஸ். அதுலேருந்து வெற அவுட்புட் டிவைஸ். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டோன்னா கனெக்டிங் போர்ட்ஸ்னால் என்னென்னா மாற்றுறது. கனெக்டிங் போர்ட்ஸுங்கிறது இந்த போர்ட்டில் வந்து எத்தனை டைப் ஆஃப் போர்ட் இருக்குது? 3 டைப் ஆஃப் போர்ட் இருக்குது. ஒன்று சீரியல் போர்ட், இன்னொன்று பேரலல் போர்ட், இன்னொன்று என்னது யூஎஸ்பி போர்ட். சரியாம்மா, 3 போர்ட்டாக இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட். சரி, இப்போ வந்து என்னதுன்னா இந்த மேலே உள்ள இருக்கலாமா, இது ஒரே ஒரு நிமிஷம். இப்போ கீழே ஒன்று காட்டியிருக்கேனாமா, இதுதான் என்னது பேரலல் போர்ட். சரியா, பேரலல் போர்ட் எப்படி இருக்கும்? யூஎஸ்பி போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும்ல, நம்ம லேப்டாப்பில் மாட்டுறோம்ல, இந்த சில நேரம் கீபோர்டு மாட்டுற இடம் அந்த மாதிரி உள்ளது என்னது இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஆணி மாதிரி இருக்கும். டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாட்டுற இடத்துல ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும். சொருகிற இடம் மட்டும் என்னது ஹோலாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் என்ன இருக்கும், பேரலல் போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா, சரி, இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து சீரியல் போர்ட். சரியா, இது வந்து என்னது சீரியல் போர்ட். இதை எங்கே பார்க்கலான்னா, நம்ம கம்ப்யூட்டர், ஒரு பழைய கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுருக்கோம், அது வந்து என்னென்னா மானிட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து 2 ஸ்க்ரூ மானிட்டர், அது டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது லூஸ் ஆகிடுனா மானிட்டர் சில நேரம் ஆஃப் ஆகும். இப்போ வர கம்ப்யூட்டர்லாம் இதெல்லாம் கிடையாது, சும்மா லூஸ் ஆகிடுனா அமர்ந்து போயிடும், அந்த மாதிரி இருக்குது. இதானா டைட் பண்ணி வச்சுருவாங்க. இதான் சீரியல் போர்ட், இது என்னது பேரலல் போர்ட். சரியா, சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் அண்ட் கனெக்டிங். ஒரு இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, எந்த போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணுறது, எந்தெந்த இதை அப்படிங்கிறது. மானிட்டர் வந்து சொன்னேன்ல, மானிட்டரில் என்ன இருந்தது, சீரியல் போர்ட்டுன்னு இருக்கலாம். அதே மாதிரி தான் என்னது மானிட்டர் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். VGA HDMIங்கிறது ஒன்று, அதோட இது போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். புரியுதா? இதில் கனெக்ட் பண்ணால் தான் மானிட்டர் வரும். படம் தெரியணும் அப்படின்னாலே பெருசாக இருக்கும். அந்த ஹோல் வந்து நீங்கள் நார்மலாக போடுற யூஎஸ்பியில் போட முடியாது. சரியா, போடுற இடம் இப்படி இருக்கும். அதாவது என்னென்னா போடுற இடம் இப்படி இருக்கும், இதே மாதிரி மாற்றுற இடமும் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீபோர்டு, மவுஸு, பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாதா யூஎஸ்பி போர்டில் மாட்டி. புரியுதா? சரி, ஓகே. யூனிட் 1 வந்து ஃபுல் டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன். சரியா, அவுட்லைனாக கவர் பண்ணியிருக்கேன். இது உள்ள என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக என்னென்னு தினமும் கொடுக்குற ஜெராக்ஸ் படிக்கணும். அந்த ஜெராக்ஸில் புரியாததை தயவு செஞ்சு கேளுங்க, கேட்டால் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்மரினா என்னது, நான் பேச மாட்டேன், என்னது நீங்கள் தான் சத்தமாக சொல்லணும். எழுப்பி விட்டு கேள்வி கேட்டுருவோமா? அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருக்கு. சரி, சம்மரி நானும் சொல்லிக்கிறேன், நீங்களும் சொல்லிடுங்க.
ஃபஸ்ட்டு என்னம்மா பார்த்தோம்? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன் என்னம்மா? கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம். எத்தனை ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம்? 5 ஜென்ரேஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்னது? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்கம் டியூபை வச்சு பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர். தேர்ட் ஜென்ரேஷன் இன்டகிரேட்டட் சர்க்யூட். அப்போ தான் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? ஓஎஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த்து ஜென்ரேஷன், ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இதை நம்ம பார்த்துருக்கோம். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னம்மா? அப்ளிகேஷன் அதோடைய யூசேஜா? அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? எஜுகேஷன், பேங்க், ஹாஸ்பிட்டல், பிஸ்னஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் என்னென்ன அட்வான்டேஜ்? ஸ்பீடு, அக்யூரசி, ஸ்டோரேஜு, நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல ஒரு வார்த்தை. ரிலையபிலிட்டியா? அது என்னது? ரிலையபிலிட்டி. இன்னொன்று வந்து இருக்கும், கேரக்டரிஸ்டிக்கில் ஒரு வார்த்தை வரும். என்னது? அதுக்கு என்ன அர்த்தம்? விஸ்டாபிலிட்டியா? வெர்சாபிலிட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்? மல்டி டாஸ்கிங் பண்ணுறது. சரியா? இதுதான் என்னது அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா என்னது? உடம்பு. சரி, ஹார்ட்வேர்னா என்னது? உடம்பு. உடம்புங்கிறது ஓகே தான். கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேருக்கு உடம்பு என்னது? வெளியே தோன்றுகிற ஒரு உருவம். அப்போ வெளியே தோன்றுகின்ற உருவம் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது? மவுஸு, மானிட்டரு, கீபோர்டு, இந்த மாதிரி இருக்குது. சாஃப்ட்வேருங்கிறது என்னது? மூளை மாதிரி. மூளைனா என்னது? உள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு பொருள். அப்போ அந்த சாஃப்ட்வேருங்கிறது என்னது? உள்ளே புகுத்துற ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதோட இது. சரியா? சரி, ஓகேம்மா. அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம். அப்படி தானம்மா? டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பார்த்தோம்? ஒர்க்கிங் பேசிஸில் 3 இது பார்த்தோம். என்னெல்லாம்? அனலாக், டிஜிட்டல், ஹைப்ரிட். அனலாக்ல என்னெல்லாம்? எதுனா அனலாக் வரும்? எக்ஸாம்பிள் ஸ்பீடோமீட்டர். 2வது டிஜிட்டல் கால்குலேட்டர். 3வது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் என்னென்ன இதுவும் சேர்ந்து வரும்? அனலாகும் டிஜிட்டலும் சேர்ந்து வரும். 2வது வந்து பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்தளவு வரும். சைஸில் என்னெல்லாம் படித்தோம்? சூப்பர் நிறைய படித்தோம். சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மேக்ரோ கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இன்னொன்று பாம் ஹோல்டு கம்ப்யூட்டரா? சரி, ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், 3வது என்ன வகையாக பிடிச்சிருக்காங்க டைப்ஸை? பேசிஸ் ஆஃப் ப்ராசஸர். ப்ராசஸர் என்ன எத்தனை படித்தோம்? 3 என்னெல்லாம்? எஸ்டி, பெனிடிஎம். சரியா? ஓகே. அந்த எஸ்டிங்கிறது டெக்னாலஜி. அது வந்து ஓல்டு வெர்ஷன். ஓகே. 80ங்கிறது இம்ப்ரூவ்டு வெர்ஷன். ஓகே. அடுத்து பெனிடிஎம்ல என்னதெல்லாம்? i7 ப்ராசஸர். சரியா? இப்போ நம்ம கரண்டில் வந்து என்னது? i5ங்கிறது எல்லா சாஃப்ட்வேரும் ஏற்றி பண்ணுறது. i7ங்கிறது எடிட்டிங் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். ஓகே. அடுத்து வந்து என்ன பார்த்துருக்கோம்? மெமரி. மெமரி எத்தனைமா பார்த்தோம்? ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரியில் என்னெல்லாம் இருந்தது? ப்ரைமரி மெமரியில் என்னெல்லாமா இருந்துச்சு? ரேமு, ரோமா. சரி, ரோமி, இபி, ரோம், அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சு. சரி, இந்த ரேமுக்கும் ரோமுக்கும் என்ன வித்தியாசம்? அது டெம்பரவரி, இது பெர்மனன்ட் சொல்லக்கூடாது, அப்போ மறந்துடும். ரேம் டெம்பரவரி, பெர்மனன்ட். ஓகே. அடுத்து செகண்டரி மெமரியில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து ட்ரெயின் மாதிரி போகுமா, அதோட ஸ்பீடு. ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டு இருந்தா? ஹார்ட் டிஸ்க் வந்து ட்ரெயின் மாதிரி போகுமா, எஸ்எஸ்டி வந்து மெட்ரோ ட்ரெயின் மாதிரி போகுமா. ஸ்பீடை சொல்கிறேன். சரியா? அந்த ஸ்பீடு கால்குலேஷன். ஓகேயா? சரி, அடுத்து. சரி, அதெல்லாம் ஓகே. ப்ளூ ரே டிஸ்க் என்னமோ படித்தோம். சரி, அடுத்து வந்து என்னது? அதில் தான் இதுவும் வரும், மேக்னெட்டிக் டேப் அண்ட் சிப் டிஸ்க் வரும். சிபியூனா என்னதுமா? மூளை. எல்லாத்துக்கும் மூளைன்னு சொல்லி குழப்பக்கூடாது. அது என்னது? சென்ட்ரல் ப்ராசஸிங். என்னது அது? மூளை படத்தை பார்த்த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேவா? அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூவில் என்னெல்லாம் இருக்குது? மதர் போர்டு, எஸ்எஸ்டி, ரேமு, ரோமு, ப்ராசஸர், இதெல்லாம் மெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கும் என்னெல்லாம்? சவுண்டு கார்டா,
சவுண்டு கார்டு, கிராஃபிக் கார்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் கனெக்டிங் போர்ட்லாம் எத்தனை கனெக்டிங் போர்ட் இருக்குது? 3. சீரியல் போர்ட்டு, பேரலல் போர்ட்டு, யூஎஸ்பி. ஓகேவாம்மா? ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? நான் சொல்கிறவங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும். இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, இவ்வளோ தூரம் சம்மரியும் கொடுத்தாச்சு. சொல்கிறவங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே. சிபியூ பற்றி நடத்தினேன். சரியா? அருண்குமார்லேருந்து வரும். சிபியூ பற்றி நடத்தினேன். சிபியூ பற்றி என்னெல்லாம் நடத்தினேன்? சவுண்டாக சொல்லணும். சவுண்டு கேட்கணும். தெரிஞ்சது சொல்லுங்கள். சரி, பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் 1. ஆ இதெல்லாம் இருக்கும். சரி, சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? சரி. அதுக்கப்புறம் என்னது? உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நீ அது கரெக்டாக சொல்லுங்கள் சௌமியா. ரேமுக்கும் ரோமுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. அப்புறம் ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் வேல்முத்து இப்போதானடா சொன்னேன், ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எஸ்எஸ்டி ஸ்பீடு. சரி, ஹார்ட் டிஸ்க் வந்து ட்ரெயின் ஸ்பீட்னா எஸ்எஸ்டி மெட்ரோ ட்ரெயின் ஸ்பீடில் போகும். சரி, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லுங்கள் முத்து சுந்தரி. வேக்கம் டியூப்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட சைஸ் எப்படி இருந்தது? ரூம் சைஸ் இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் அதிகமாக ரிலீஸ் பண்ணிச்சு. இன்னொன்று என்னது? அது ரொம்ப காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? ஓகே. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்து சொல்லுங்கள். டிரான்சிஸ்டரை வச்சு உற்பத்தி பண்ணிருக்காங்க. அடுத்து முந்தின உள்ள காஸ்ட்டோட என்னது? காஸ்ட்டு கம்மி, கீட்ட வெளியே கம்மியாக விடுது. இன்னொன்று கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்குது. அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் தேவராஜன். ஐசினா என்னது? இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சிறுசாகிட்டு. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து சொல்லுங்கள் மல்லிகா. ஃபோர்த்து ஜென்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸரில் என்ன வரும்? ப்ராசஸர்னால் என்னது? நம்ம பார்த்தோம்ல i2, i3, i5 அந்த மாதிரி உள்ளது. அது வந்து இதுவரை ஃபோர்த்து ஜென்ரேஷன்னா கரண்டில் வர என்ன செய்யுது? ஓடிட்டுருக்கு. வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்? லேப்டாப், பிசி. சரியா? இந்த மாதிரி உள்ளது ஃபோர்த் ஜென்ரேஷன். சொல்லுங்கள். ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வேறு ரோபோட்டிக்ஸ் வரும். அதில் தான் என்ன வரும் நம்மளுக்கு? மிஷினில் அது வரும். இன்னொன்று என்னது? ஜாய்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் என்னது? இந்த காலத்தில் அதை என்ன செஞ்சுருக்காங்க? பண்ணியிருக்காங்க. ஓகேவாம்மா? சரி. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? வேல்முத்து வாசிங்க. ஆமாம். சரியா? ஓகே. ரிமைனிங் வந்து எத்தனை லெசன் இருக்குது? அது போகணுன்னு நினச்சேன், மறந்துட்டு. மொத்தம் எத்தனை யூனிட்டுமா? 7ன்னு நினைக்கிறேன். சரியா? பார்ப்போம். சரியா? ஓகேவா? முடிச்சாச்சு.